வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். முக்கிய செய்திகள். புதுச்சேரி முருகன் கோவில்களில் பங்குனி உத்திரம், சடல் அணிந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். புதுச்சேரி பட்ஜெட்டில் கால்நடைகளுக்கும் தனியார் பால் உற்பத்தியாளர்களுக்கும் அரசு எவ்வித திட்டங்களையும் அறிவிக்காதது வேதனை அளிக்கிறது என தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நல சங்கம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தங்கி கட்டிட தொழில் செய்து வரும் மேற்கு வங்க மாநில வாலிபரிடம் பீர் பாட்டிலை கழுத்தில் வைத்து மிரட்டி பணம் பறித்து சென்ற 3 ரவுடிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தேங்காய்த்திட்டில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு 108 காவடிகள் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் தேவஸ்தானத்திற்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கு 36ஆம் ஆண்டு பங்குனி உத்திரம் திருவிழா திங்கட்கிழமை பந்தல் கால் நட்டு விழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், காவடி எடுக்கும் பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை அய்யனார் கோவிலில் குளக்கரைக்கு சென்று ஜலம் திரட்டி வந்து காவடிகளுக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 108 காவடிகள் வீதி உலா நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகளை பாலமுருகன் விழா குழு மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பட்ஜெட்டில் கால்நடைகளுக்கும் தனியார் பால் உற்பத்தியாளர்களுக்கும் அரசு எவ்வித திட்டங்களையும் அறிவிக்காதது வேதனை அளிக்கிறது என தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நல சங்கம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில தலைமை தனியார் பால் உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர் நல சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு அதன் மாநில தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அவர் கூறுகையில், புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் கால்நடை துறை மூலம் மாடுகள் இனப்பெருக்கத்திற்கோ அல்லது தனியார் பால் உற்பத்தியாளர்கள் நலனின் அக்கறையோடு எந்தவித அறிவிப்புகளும் வெளியிடவில்லை. எந்த திட்டமும் இந்த கூட்டத்தொடரில் புதுச்சேரி அரசு கொண்டு வரவில்லை. 2 மாதமாக பால் தட்டுப்பாடு புதுச்சேரியில் நிலவி வந்தது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். ஆனால் இன்றைய பால் தட்டுப்பாடு நீங்க தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நாங்கள் நாள் ஒன்றுக்கு 2,60,000 லிட்டர் பால் விற்பனை செய்து வருகிறோம். எங்கள் மீது இந்த அரசிற்கு சிறிது கூட அக்கறை கிடையாது என்றும், புதுச்சேரி அரசு கால்நடை துறையில் மருத்துவம் பார்க்க டாக்டர்கள் நியமிக்கப்பட வேண்டும். மேலும் உதவியாளர் அட்டெண்டர்களையும் நியமிக்க வேண்டும். உயிர்காக்கும் மருந்துகளை உடனே வழங்க வேண்டும். கலப்பு தீவனங்களுக்கு தடை செய்து தரமான இயற்கை தீவனங்கள் வழங்க வேண்டும். மேலும் மாடுகள் கருத்தரிக்க தரமான சினை ஊசி மற்றும் பயிற்சி பெற்றவர்களை கொண்டு கருவூட்டல் செய்ய உத்தரவிட வேண்டும். அரசு இந்த விஷயங்களுக்கு கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் நாங்கள் பால் விற்பனையை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பான்லே நிறுவனம் மாத கணக்கில் பால் பற்றாக்குறை இருந்தது. ஆனால் மக்களுக்கு பெருமளவில் பாதிப்பு இல்லை. நாங்கள் 3 நாட்கள் பால் விற்பனை நிறுத்தினால் புதுச்சேரி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய சூழல் ஏற்படும். இதனை கருத்தில் கொண்டு அரசு எங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 400 லிட்டர் இருப்பார், இவர் 200 லிட்டர் விற்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் 200 லிட்டர் 300 லிட்டர் 150 லிட்டர் விற்கிறோம். 1350 பேர் விற்கிறோம். ஆனால் அந்த வெறும் 30,000 லிட்டர் பான்லே நிறுவனம் உற்பத்தி செய்யறதுக்கு நிறைய செலவு பண்ணுது அரசாங்கம். ஆனால் எங்களை பற்றி எதுவுமே சிந்திக்கல. நாங்கள் தனியார் பால் விற்பனையாளர்கள் இருக்கிறோம். இதை நாங்கள் ஒரு தொழிலாக செய்து குடும்பத்தை நடத்தி வருகிறோம். புதுச்சேரி அரசாங்கத்திலும் எந்த வேலையும் கேட்கவில்லை. நாங்கள் ஒரு முக்கிய தொழிலாக செய்து வருகிறோம். ஆனால் மக்களுக்கு சேவை செய்கிறோம். எங்களுக்கு எந்த சலுகையும் இந்த அரசு அறிவிக்கவில்லை. கால்நடை துறை போனால் மருந்து எழுதி தராங்க சீட்டுக்கு, அதெல்லாம் நிறுத்தணும். புதுச்சேரியில் தங்கி கட்டிட தொழில் செய்து வரும் மேற்கு வங்க மாநில வாலிபரிடம் பீர் பாட்டிலை கழுத்தில் வைத்து மிரட்டி பணம் பறித்து சென்ற 3 ரவுடிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி கோவிந்தசாலை கண்டக்டர் தோட்டத்தில் வசித்து வருபவர் மார்ச்சுல். மேற்கு வங்கத்தை சேர்ந்த இவர் அதே பகுதியில் அரசு அடுக்குமாடி குடியிருப்பு பழுது பார்க்கும் வேலையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் மார்ச்சுல் தங்கியிருந்த குடியிருப்பு வீட்டிற்கு வந்த 3 நபர்கள் பீர் பாட்டிலை உடைத்து அவர் கழுத்தில் வைத்து மது அருந்த பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். அப்போது பணம் இல்லை என அவர் கூற கொலை செய்து விடுவதாக அவர்கள் மிரட்டியதை தொடர்ந்து அவர் பர்சில் வைத்திருந்த ரூபாய் 10,000 கொடுத்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். இது தொடர்பாக மார்ச்சுல் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் மார்ச்சுலிடம் பணப்பறிப்பில் ஈடுபட்டது பிரபல குற்றப்பதிவேடு ரவுடிகளான அதே பகுதியை சேர்ந்த முகேஷ், ஸ்டிக்கர் மணிகண்டன் மற்றும் சஞ்சய் என தெரிய வந்ததை அடுத்து ரயில் நிலையம் அருகே உள்ள புதாரில் மது அருந்திக் கொண்டிருந்ததை மூவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொழிலாளர் விரோத போக்கும் தேமுதிக நிர்வாகிகள் மீது தொடர்ந்து நடைபெறும் விரோத போக்கும் தொடர்ந்தால் நிறுவனத்தின் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என வானூர் அருகே நடைபெற்ற தேமுதிக ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் பேசியுள்ளார். வானூர் அடுத்த புளிச்சப்பள்ளத்தில் இயங்கி வருகின்ற தனியார் நிறுவனத்தில் நடைபெறுகின்ற தொழிலாளர் விரோத போக்கையும் ஜாதி வன்மத்தையும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகளை அபகரிக்கும் செயலையும் கண்டித்து தேமுதிக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக மாவட்ட கழக செயலரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய வெங்கடேசன் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். அப்பொழுது பேசிய வெங்கடேசன், இந்த தனியார் நிறுவனத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு சங்கம் அமைப்பதற்கு அனுமதி அளித்துள்ள நிலையில் தேமுதிக தொழிற்சங்கம் அமைப்பதற்கு அனுமதி தொடர்ந்து மறுத்து வருவதோடு தொழிற்சங்கத்தை ஏற்படுத்துகின்ற தேமுதிக நிர்வாகிகள் மீது தொடர்ந்து அவதூறுகளை கூறி வருவதோடு அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து வருவதாகவும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகளை வழங்காமல் இருப்பதாகவும் இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் இந்த தனியார் நிறுவனத்தின் முன்னால் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் இந்த நிறுவனத்தில் நடக்கின்ற ஊழல்களை சுவரொட்டிகள் மூலமாக அமல்படுத்துவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில தொழிற்சங்க செயலாளர் காளிராஜன், மாநில தொழிற்சங்க துணை செயலாளர் சக்திவேல், மாநில கேப்டன் மன்ற துணை செயலாளர் ராஜச்சந்திரசேகர், மாவட்ட அவைத்தலைவர் கணபதி, மாவட்ட பொருளாளர் தயாநிதி, மாவட்ட துணை செயலாளர் வெங்கடேசன், சுந்தரேசன், சூடாமணி, பாலாஜி, ஒன்றிய செயலாளர் மதியழகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அருள், ராதாகிருஷ்ணன், சங்கர், ஜெயசங்கர் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். IBPL நிர்வாகத்தை தலைவர் கேப்டன் ஆணைப்படி IBPL நிர்வாகத்தை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் IBPL நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். புதுவையில் அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பில் படித்து பொதுத் தேர்வு எழுதியுள்ள 302 மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் நீட் கோச்சிங் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் வழங்கப்பட உள்ள இலவச நீட் கோச்சிங் தொடக்க விழா லாஸ்பேட்டையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், கல்வித்துறை செயலர் ஜவஹர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தி வாழ்த்தி பேசினர். கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி வரவேற்புரையாற்ற இணை இயக்குனர் சிவகாமி நன்றி கூறினார். எதிர்கால மருத்துவ படிவில் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்தும் சீரிய நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட இப்பயிற்சியானது மே 4ஆம் தேதி வரை மொத்தம் 30 நாட்கள் மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் நடைபெறும். காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரை மாணவர்கள் இப்பயிற்சியினை பெறுவர். கிராம மற்றும் நகர்ப்புறத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு இப்பயிற்சி வழங்கப்படுகிறது. காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையம், பாரதிதாசன் பெண்கள் கல்லூரி, IIT மாணவர்கள் மற்றும் கல்வித்துறையில் பணியாற்றும் விரிவுரையாளர்களை கொண்டு மாணவர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி தர உள்ளனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கல்வித்துறை அலுவலர்களும் ஊழியர்களும் செய்திருந்தனர். மேடம் இங்க பாருங்க. ஓகே.
துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தம்பதியரை நேரில் சந்தித்து மலர் கொத்து அளித்து மணிவிழா வாழ்த்து தெரிவித்தார். சப்தகிரி குடும்ப மேலாண் இயக்குனர் பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான VP ராமலிங்கம் தம்பதியினர் கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி தங்களுடைய மணிவிழாவினை மிக விமர்சையாக கொண்டாடினர். இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என அனைவரும் பங்கேற்று தம்பதியரை வாழ்த்திய நிலையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுவையில் இல்லாததால் கலந்து கொள்ள முடியவில்லை. இதையடுத்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் இல்லத்திற்கு சென்று தம்பதியருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து தனது மணிவிழா வாழ்த்தினை தெரிவித்தார். அப்போது முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி குழும இயக்குனரும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவருமான VPS ரமேஷ்குமார், சப்தகிரி குழும இணை இயக்குனர் டாக்டர் விஜய் மற்றும் சப்தகிரி குடும்பத்தார் உடனிருந்தனர். வரும் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6 வைஷ்ணவ வரையிலான மாணவர்களுக்கு 21ஆம் தேதி தொடங்க +2 மற்றும் +1 பொதுத்தேர்வுகள் கடந்த மார்ச் 13 மற்றும் 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் +2 தேர்வு தேதி வில்லியனூர் தொகுதியில் வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட தொகுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் திட்ட பணிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம் மற்றும் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் கலந்து கொண்டு அனைத்து துறைகளிலும் உள்ள வில்லியனூர் தொகுதிக்கு தேவையான நிதி, சட்டமன்ற உறுப்பினர் நிதி, சாலை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்ததாரர்கள் நிதி மற்றும் 2023ஆம் ஆண்டிற்காக நடக்க இருக்கின்ற பணிகள் என பல்வேறு திட்ட வளர்ச்சி பணிகளுக்கான ஆலோசனையை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், தொகுதி செயலாளர் மணிகண்டன், திமுக நிர்வாகிகள் ஜலால் பாய், வெங்கடாச்சலபதி, ரபிக், ரமணன், அக்பர் பாய், மிலிட்ரி முருகன், ஏழுமலை, ஜனா, காளிதாஸ், சுப்பிரமணி, கார்த்திகேயன், செல்வநாதன், பாலமுருகன், ராஜமுகமது, ரகு மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். ஊர்ல வில்லூர்ல செய்யறப்ப வில்லூர் டவுன் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணணும். வில்லூர் டவுன் தான் பிரச்சனை. புதுச்சேரியில் முதல் முறையாக இன்சுலின் உற்பத்தி செய்ய தனியார் நிறுவனத்திற்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. புதுச்சேரி கன்னியகோவில் பகுதியில் பயோஜினோமெக்ஸ் என்ற நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்நிறுவனத்திற்கு மத்திய மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் அனுமதியுடன் மாநில மருந்து கட்டுப்பாட்டு துறையின் மூலமாக இன்சுலின் அஸ்பர்ட் வகை உற்பத்தி செய்வதற்கான அனுமதியை புதுச்சேரி அரசு வழங்கியுள்ளது. இதற்கான அனுமதியை முதல்வர் ரங்கசாமி இன்று வழங்கினார். சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார், மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி அனந்தகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் இதற்கான ஆணை இன்று வழங்கப்பட்டது. இதனை நிறுவன தலைவர் ராஜேந்திர டாக்டர், தலைமை அதிகாரி குமார் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். முதலமைச்சரின் அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தகைய உயிர்காக்கும் நீரிழிவு நோய்க்கான இன்சுலின் தயாரிக்கும் அனுமதியை வழங்குவது புதுச்சேரி மாநிலத்தில் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் ஒதியம்பட்டில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் தீவிர காசநோய் கண்டுபிடிப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு ஸ்ரீ வண்ணார பிரதேசி சித்தர் சுவாமிகள் கோவில் வளாகத்தில் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் மூலமாக தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் தீவிர காசநோய் கண்டுபிடிப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமாக கலந்து கொண்டனர். முன்னதாக புதுச்சேரி அரசு காசநோய் கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் தலைமை தாங்கினார். மாவட்ட காசநோய் மருத்துவ அதிகாரி டாக்டர் விவேகா முன்னிலை வகித்தார். வில்லியனூர் தலைமை மருத்துவ அதிகாரி சுகாதார மேற்பார்வையாளர் டாக்டர் திலகம் காசநோய் அறிகுறிகளுக்கு விளக்கம் அளித்தார். மேலும் நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை தலைமை அதிகாரி டாக்டர் வேதப்பிரியா, வெங்கடேஸ்வரா மருத்துவ கல்லூரி செவிலியர்கள் ரத்னா, எட்வினா, சுதா ஆகியோர் கலந்து கொண்டனர். இம்முகாமில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவ கல்லூரியில் சமூக மருத்துவத்துறையை சேர்ந்த மருத்துவ அதிகாரி மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று காசநோய் விவரங்களை சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக தலைமை பொது உறுப்பினர் ராமசாமி மற்றும் வில்லியனூர் தொகுதி திமுக செயலாளர் மணிகண்டன், திமுக நிர்வாகிகள் குலசேகரன், மூர்த்தி, கிளை செயலாளர் முருகன், அருள்மணி, கதிரவன், யோகானந்தம், நடராஜன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பங்குனி உத்திர தேர் திருவிழாவை முன்னிட்டு சேதராப்பட்டு அஸ்வின் சினிமாஸ் சார்பாக 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் அமையவுள்ள அஸ்வின் சினிமாஸ் சார்பாக பங்குனி உத்திர தேர் திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் தேர் திருவிழாவுக்கு செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவினை அஸ்வின் குடும்பத்தின் உரிமையாளர் ராமசாமி மற்றும் செல்வி ராமசாமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இவ்வன்னதானத்தில் சேதராப்பட்டு ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மரியாள் நகர் பகுதியில் ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர விழா நடைபெறும். இந்த வகையில் இவ்வாண்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு திருக்கல்யாண வடிவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மாப்பிள்ளை அழைப்பு, தொடர்ந்து மாலை மாற்றுதல், அதனைத் தொடர்ந்து மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. மேலும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருக்கல்யாண வைபவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்படும் என அமைச்சர் சந்திர பிரியங்கா கூறியுள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பல்வேறு நலத்திட்டங்களை விரைந்து மேற்கொள்வது குறித்தும், ஆதி திராவிடர் சிறப்பு கூறு நிதி செலவினங்கள் குறித்தும் ஆதி திராவிடர் நல செயலர் கேசவன் IAS, புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் பாட்கோ பொதுச் செயலாளர் ஆகியோரும் ஆலோசனை நடத்தினர். காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் மேம்பாட்டு பணிகள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் பூமி பூஜை செய்து வைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் கிராமத்தில் கண்ணுசாமி நகரில் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 13 லட்சம் செலவில் சாலைகளை புதிய தார் சாலைகள் மற்றும் வடிகால் அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் தனது பொற்கரங்களால் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர், இளைஞர்கள்,
மகளிர் அணியினர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பைக் ரேஸ் வீரராக வேண்டும் என்ற லட்சிய கனவுடன் ரேசர் என்கிற புதிய திரைப்படம் உருவாகியுள்ளது. நிஜ பைக் ரேஸ் வீரர்களுடன் அகில் சந்தோஷ் நடிக்க சதீஷ் ஸ்டார்ஸ் ரெக்ஸ் இயக்கும் படம் ரேசர். ஹஸ்லர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பட நிறுவனம் சார்பில் கார்த்திக் ஜெயாக் அதிக பொருட்செலவில் தயாரித்திருக்கும் படம் ரேசர். சந்தோஷ் கிருஷ்ணமூர்த்தி இணை தயாரிப்பு செய்திருக்கிறார். இப்படத்தை ஆக்ஷன் ரியாக்ஷன் வழியாக ஜெனிஷ் வெளியிடுகிறார். இப்படத்தின் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்களை எழுதி டைரக்ட் செய்திருக்கிறார் சதீஷ் ஸ்டார்ஸ் ரெக்ஸ். பிரபாகர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பரத் இசையமைத்திருக்கிறார். அஜித் படத்தொகுப்பு செய்திருக்கிறார். கனியமுதன் அரங்கம் நிர்மாணித்திருக்கிறார். சண்டை காட்சிகளை சீனு அமைத்திருக்கிறார். இப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகம் ஆகிறார் அகில் சந்தோஷ். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முல்லை வேடத்தில் நடிக்கும் லாவண்யா கதாநாயகியாக நடிக்கிறார். மேலும் ஆறுபாலா, திரௌபதி சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். தந்தை மகனுக்கு இடையேயான பிரச்சனையை மையமாக கொண்டு இந்த கதை அமைந்துள்ளது. நடுத்தர குடும்பத்தில் பிறந்தாலும் பெரிய பைக் ரேசர் ஆக வேண்டும் என்ற லட்சியத்துடன் இருக்கிறார் அகில் சந்தோஷ். ஆனால் அவருக்கு கேட்கும் விலை உயர்ந்த ரேஸ் பைக்கை தந்தையால் வாங்கி தர முடியவில்லை. ஆனாலும் தனது லட்சியத்தில் பின்வாங்காத அகில் தானே கஷ்டப்பட்டு பைக் வாங்கி ரேஸில் சாதிக்க முயல்கிறார். இதற்கிடையே அவர் சந்திக்கும் போராட்டங்கள், இதை மீறி அவரால் சாதிக்க முடிந்ததா என்பது விறுவிறுப்புடன் படம் விளக்குகிறது. இதற்கிடையில் இளவட்ட காதல் கதையும் இழையோடுகிறது. இப்படத்துக்காக பாண்டிச்சேரியில் பெரும் பொருட்செலவில் பைக் ரேஸ் நடக்கும் பந்தய மைதானம் அமைக்கப்பட்டது. இந்த போட்டியின் முக்கிய காட்சிகள் ஏற்காட்டில் படமாக்கப்பட்டது. மேலும் சில முக்கிய காட்சிகள் சென்னையில் படமாக்கப்பட்டிருக்கிறது. மோட்டார் ரேஸ் காட்சிகளில் நிஜ ரேஸ் வீரர்களுடன் ஹீரோ அகில் போட்டியிட்டு பைக் ஓட்டி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். லட்சியத்துடன் வாழும் ஒவ்வொரு இளைஞருக்கும் தன்னம்பிக்கை தரும் படமாக உருவாக்கி ரேசர் படம் இருக்கும் என ஏப்ரல் மாதம் திரைக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெத்தி செமினார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பரிசுகள் வழங்கினார். உப்பளம் பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளி ஆரம்ப பிரிவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த பரிசளிப்பு விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் பாஸ்கல் ராஜ் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். கண்காட்சியில் சிறந்த முறையில் விளக்கமளித்த மாணவர்களில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பரிசுகளை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். Third prize, Tanish of LKG-C. First standard. First prize, Sabrina Ben of First B. Second prize, Nithyon Sudan of First C. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி முருகன் கோவில்களில் பங்குனி உத்திரம். சடல் அணிந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். புதுச்சேரி பட்ஜெட்டில் கால்நடைகளுக்கும் தனியார் பால் உற்பத்தியாளர்களுக்கும் அரசு எவ்வித திட்டங்களையும் அறிவிக்காதது வேதனை அளிக்கிறது என தனியார் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நல சங்கம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தங்கி கட்டிட தொழில் செய்து வரும் மேற்கு வங்க மாநில வாலிபரிடம் பீர் பாட்டிலை கழுத்தில் வைத்து மிரட்டி பணம் பறித்து சென்ற 3 ரவுடிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.